ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக சவுத்லேயே நிறைய டிஷ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே அந்த நார்த் ஈஸ்ட்டில் போய் ஒரு பாப்புலரான ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் மெனு எடுத்தேன். ஆஸ் யூஷுவல் சூப் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 4-5 வருஷமாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு. ஸோ அதில் முக்கியமாக இந்த சைனீஸ் பேஸ்டு சூப் அப்படின்னா அந்த வெஜ் மான்ச்சோ சூப். அது வந்து அந்த கலர், அந்த ஒரு ஃப்ளேவர், இது வந்து ஜென்ரலாக அந்த மஞ்சூரியன் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்தது. இது வந்து இந்த மேகாலயா, அஸ்ஸாம் இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ். கல்கட்டாவில் இது ஒரு பயங்கரமான ஒரு பாப்புலர் ஸ்ட்ரீட் ஃபுட். அதனால் ஒரு பர்ஃபெக்ட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜ் மான்ச்சோ சூப், அதில் இருக்கிற அந்த நூடுல்ஸ் அழகாக ஃப்ரை பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக எப்படி கொடுக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த சூப் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீட் சைடு ஃபுட்டு சாப்பிட்றப்போ அதில் இருக்கிற ஹைஜீன் ஃபேக்டர்ஸ், அதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நிறைய பேர் ஹார்ம்ஃபுல் அப்படின்றோம். அதனால் நீங்களே உங்கள் வீட்டிலே அழகாக ஒரு வெஜ் மான்ச்சோ சூப் உங்கள் சில்ட்ரனுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க டிஷ்ஷுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இதயம் வழங்கும் வெஜ் மான்ச்சோ சூப். நான் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். ஸோ இப்போது இந்த வெஜ் மான்ச்சோ சூப் வந்து 3 ஸ்டேஜாக பிரிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான சூப், ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வீட்டில் பண்ணிடலாம். கிச்சனில் மேக்ஸிமம் இருக்கிற வெஜிடபிள் வச்சே பண்ணிடலாம். ஆப்ஷன் அது இதுதான் போடணும் அப்படின்னு கிடையாது, இருக்கிற வெஜிடபிள் வச்சு பண்ணிடலாம். அது பண்ணுறப்ப என்ன ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். 2-3 பொருளை நீங்கள் வாங்கி வச்சிட்டா போதும். இந்த சோயா சாஸ், இந்த சோள மாவு, கார்ன்ஃப்ளவர், இந்த மாதிரி 2-3 இதை வாங்கி வச்சுட்டா எனி டைம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வாங்க அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த சூப்பை நான் 3 ஸ்டேஜாக பிரிச்சிடுறேங்க. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து அந்த நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறப்போ அதுலேயே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கும். அதனால தான் ஒரு பர்ஃபெக்ட் அவுட்புட் கிடைக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி அதில் என்ன ஆட் பண்ணி அழகாக ஃப்ரை பண்ணி ஒரு நைஸ் ப்ரௌன் கிறிஸ்பி கலர் அதை கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சூப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு அழகாக கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இந்த 3 ஸ்டெப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். ஸோ இப்போ இந்த சூப்பில் ஸ்டேஜ் 1, அதாவது நம்ம எடுத்துருக்கிற நூடுல்ஸை நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு என்ன ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். எப்பொழுதுமே இந்த இதுக்குள்ளே நூடுல்ஸ் வாங்குறப்போ பிளெயின் நூடுல்ஸ் கிடைக்குது, அது வாங்க, அதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். ஸோ இப்போது நம்ம வேணுங்கிற அளவு எடுத்துருக்கிற நூடுலுக்கு தகுந்த அளவு தண்ணி எடுத்துகிட்டு அது சூடாகிட்டு இருக்கிறப்பவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறோம். எதனால அந்த வினிகர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வினிகர் வந்து ஒரு ஒயிட்னிங் ஏஜென்ட். அதாவது நீங்கள் இப்போ இந்த நூடுல்ஸ் நம்ம பாயில் பண்ணுறப்போ இந்த நூடுல்ஸ் வந்து நல்ல ஒயிட் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு முக்கியமான டிப்ஸ். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம வச்சுருக்கிற நூடுலில் இதில் கொஞ்சம் அழகாக ஓப்பன் பண்ணி இதில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு அழகாக ஒரு நல்ல பாயில் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகிடணும். அந்த நூடுல்ஸ் ரொம்ப முக்கியம். நூடுல்ஸ் வந்து டேஸ்ட் பார்க்குறப்ப நல்லா குக் ஆகிருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது நல்ல இந்த வினிகர் ஆட் பண்ணதுனால குக் பண்ணி வரப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்யூர் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த நூடுல்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு. ஸோ இது ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிடுவோம் குக் ஆயிருச்சான்னு. எஸ், குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்து அதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த நூடுல்ஸை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். கடலை எண்ணெயில் எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர். அது அந்த மந்த்ரா கடலை எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பியூரிட்டி, அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அதோட ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம ரீஃபைண்ட் ஆயிலில் பண்ணுவோம், பட் அதில் ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ளேவரே இருக்காது. ஸோ அதனால் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு இந்த ஆயில் சூடாகிட்டு இருக்கிறப்பவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸு நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறதுக்கு கார்னிஷ் தான் பண்ண போகிறோம். ஒரு பாதி அளவு நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் போடுறேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் நல்ல ஈவனாக அந்த நூடுல்ஸ் கோட் ஆயிடணும். ஸோ இப்போ நம்ம எடுத்த ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவரை நல்லா டஸ்ட் பண்ணிட்டோம்.
இப்போது இதை நம்ம இதில் போட்டு நல்லா அழகாக டீப் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ரை ஆகி அது மேலே வந்து மிதக்குது, கலர் மாறல, ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுருவோம். இந்த நூடுல்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நல்லா அழகாக கார்ன்ஃப்ளவரில் டஸ்ட் பண்ணி அழகாக ஃப்ரை பண்ணி கலர் மாறாமல் நல்லா ஒயிட் கலர்லேயே வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த சூப் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போது இதுக்கு மேலே கார்னிஷ் வைக்கிறப்ப நல்ல ஒரு கான்ட்ராஸ்டியாக கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்ம சூப் பண்ணுற ஸ்டேஜை பார்த்துருவோம். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு ஸோ இதில் தான் நம்ம சூப் குக் பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், ரொம்ப தேவையில்லை. ஸோ மந்த்ரா கடலைன்னு தான் யூஸ் பண்ண போகிறோம் குக்கிங்க்கு. ஸோ யூஸ்வலாக வந்து அந்த வெஜிடபிள் எஸ்பெஷலி நம்ம எடுத்துருக்கிற பூண்டு அந்த செல்ரி இந்த 2 தான் வந்து ரொம்ப நைஸ் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த ஆயில் ரொம்ப மெயின் நமக்கு. இந்த இந்தோ சைனீஸ் டிஷ் எது நீங்கள் எது பண்ணாலும் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இது இப்போ அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இப்போ லைட்டாக ஆயில் உங்களுக்கு ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பூண்டு ஒரு ஸ்பூன், இந்த குக்கிங் எல்லாமே லைட்டாக மைல்டு ஹீட்டில் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூடு வேணாம், ப்ரௌன் ஆயிரம் வேணாம், ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த பூண்டு லைட்டாக ஓரளவுக்கு சாட்டாகி வந்தோடனே கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிச்சு ஃபுல் ஃப்ளேமில். இப்போது நம்ம குயிக்காக அந்த ஃபுல் ஃப்ளேமில் பண்ணுறப்போ இந்த சைனீஸ் டிஷ்ஷஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு செலரி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம், பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். இந்த இதில் வந்து இந்த சூப் இந்த சைனீஸ் டிஷ்ஷஸில் வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இண்டோ சைனீஸில் கூட கட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அந்த கட்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் சிரமம் எடுத்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த லுக் அண்ட் ஃபீல் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்கிற கேரட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கேபேஜ், அதாவது கோஸ், முட்டைக்கோஸ். இதில் இந்த சூப்புக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து மஷ்ரூம் யூஸ் பண்ணுவாங்க, பீன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கலர்ஃபுல்லாக நம்ம காட்டுறோம், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எந்த வெஜிடபிள் நீங்கள் எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு சாய்ஸ் தான். பட் இன்றைக்கி நான் இந்த டிஷ் நான் எடுத்துருக்கேன், இந்த வெஜிடபிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது லைட்டாக நமக்கு கொஞ்சம் வதங்கி வரப்போ அந்த கலர் மாறுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தாள் ஒரு 2 டீஸ்பூன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஸ்டாக் வாட்டர், வெஜிடபிள் ஸ்டாக் வாட்டர் இருந்தால் ஸ்டாக் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணுற அந்த 2 ஸ்டேஜை பண்ணிட்டோம்னா இந்த சூப்புன்றது ஒரு 5 நிமிஷத்து வேலை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ இது கொதிச்சு நம்ம போட்டிருக்கிற காய்கறி வந்து ஓரளவு நல்லா வெந்து வரப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதை கரெக்டாக எந்த ஸ்டேஜில் திக்கனிங் பண்ண போகிறோம், அப்புறம் அந்த சூப்பை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம வெஜிடபிள் போட்டு தண்ணி ஊற்றி கொதி வந்துருச்சு, ரொம்ப பொடியாக வெட்டினதுனால இப்போது அந்த வெஜிடபிள்ஸும் நம்ம குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உப்பு, ஒயிட் பெப்பர் பவுடர், காரத்துக்காக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் பெப்பர் பவுடர் இது வந்து ஷாப்ஸ்லாம் கிடைக்குது. ஏன்னா இது வந்து நார்மலாக பிளாக் பெப்பர் பவுடர் இல்லை, ஒயிட் பெப்பர் பவுடர். ஸோ இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது ஜஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறப்பவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோள மாவை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் திக்கினிங் ஏஜென்ட் இந்த சூப்புக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு வாட்டி அதை ஆட் பண்ணுங்கள். இந்த சூப் அப்படியே கன்சிஸ்டன்சி திக்காக மாறிடும். அது பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்தராக ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த நம்ம கார்ன் ஸ்டார்ச் ஊற்றி குக் பண்ணுறப்போ இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக இருக்குது, இந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் முக்கியமாக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா சோயா சாஸ். இது வந்து நான் என்ன பண்ணுறேன், யூஸ்வலாக அந்த சோயா சாஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தேவையோ, சில சோயா சாஸ் வந்து தின்னாக இருக்கும், சிலது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் பார்த்துக்குங்க. ஜஸ்ட் லைட் மைல்டு கலர் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி நவ். சோயா சாஸ் வந்து நிறைய பேர் முன்னாடி ஆட் பண்ணுவாங்க, அதாவது சாட்டே பண்ணுறப்ப ஆட் பண்ணுவாங்க. அப்போது அந்த பேர்ன் ஆச்சுன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே மாறும். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி கடைசியில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி நவ். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த திக்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுற ஸ்ப்ரிங் ஆனியனோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ நைஸ் ஒரு மைல்டு ப்ரௌன் கலர். த சூப் இஸ் ரெடி. இதுக்கப்புறம் முக்கியமானது இந்த சர்விங், அதாவது பவுலில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை மேலே போட்டு கார்னிஷ் பண்ணி தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ ஒரு க்ரன்ச்சி நைஸ் ஒரு மவுத் ஃபீல், அதான் இந்த சூப்போட ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சூப் பவுல் எடுத்து தான் சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சூப்பில் ரொம்ப முக்கியம் சர்விங் தான். ஸோ இப்போ ஒரு பவுல் அழகாக எடுத்துருக்கோம், அந்த நெக் வரைக்கும் அழகாக எடுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நூடுல் எடுத்து மேலே அழகாக இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான பஞ்சி வெஜ் மேன்ச்சோ சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ஈஸி ப்ராசஸ். 3 பிரித்தோம். ஃபஸ்ட்டு நம்ம அழகாக அந்த நூடுல்ஸை பாயில் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்தோம். அதை வந்து டஸ்ட் பண்ணி கார்ன்ஃப்ளவரில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம். கரெக்டான கலர். அதே மாதிரி ஃபைனலாக அந்த சூப் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நாள் ஒரு சிம்பிள் ரெசிபியாக இருந்தால் கூட அதில் இருக்கிற முக்கியமான டிப்ஸோடு மீட் பண்ணுறேன். ஏன்னா இந்த சூப்புன்றது வந்து எல்லோரும் நிறைய பேர் இப்போ ரோட் சைட் ஷாப்ஸில் போய் நிறைய பேர் சாப்பிட்றோம். எல்லாரும் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில, என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்கன்னு தெரில அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, பட் பயமாகவும் இருக்குது. பட் இப்போது நீங்கள் இதை பார்த்து உங்கள் கிச்சன்லேயே நீங்களே பண்ணிட்டா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் குக் பண்ணி கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதான் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.